ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். பிரெட் ஹல்வா தான் பண்ண போகிறேன். வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிரெட் ஹல்வா பண்ண போகிறேன். இப்போ டெசர்ட்லேயே பிரெட் ஹல்வா எல்லாத்தோட ஃபேவரட்டாகவும் இருக்குது. எந்த கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பிரியாணிக்கு ஏற்ற ஒரு டெசர்ட்னால் பிரெட் ஹல்வா தான். அதை தான் இலையில வைக்கிறாங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிரெட் ஹல்வா வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னா, இதுக்கு மில்க் பிரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லை வீட் பிரெட்டும் எடுத்துக்கலாம். வீட் பிரெட் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீட் பிரெட்டை ஓரங்களெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயிலை ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதையும் ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். பக்கத்தில் நின்று பார்த்து பார்த்து திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. யாருக்கெல்லாம் பிரெட் ஹல்வா ரொம்ப பிடிக்கும் அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட்டான டெசர்ட் அப்படின்னா பிரெட் ஹல்வா இருக்கும். இவ்வளோ சிம்பிளாக வீட்லேயே டக்குன்னு பண்ணிடுற ஒரு டெசர்ட் தான் பிரெட் ஹல்வா. இந்த மாதிரி எல்லா பீசஸ் ப்ரெட்டையும் ஆயிலில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அகலமான பாத்திரத்தை வச்சு பாவு காய்ச்சறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 3லிருந்து 4 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சுகர் எப்படி வேணுமோ அப்படி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 ஏலக்காவை உரலில் இடித்து பாவோடு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா பாவு கொதி வந்ததையும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரெட் பீசஸ் எல்லாம் எடுத்து பாவில் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தோட ஃபேவரட்டாகவும் இப்போ இந்த பிரெட் ஹல்வா இருக்குது. இதை வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு மில்க் மேடெல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளே போதும். நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பாவோட எல்லாம் ஊறி ஹல்வா பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நல்லா நெய்யிலேயே முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வாவில் அந்த கீயோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலர் பார்க்கவே எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். இதை பிளேட்டிங் பண்ணி என் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ கேட்கலாம். நல்லா முந்திரி பருப்பெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். கேமரா முன்னாடி அம்மா கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பையன்ட்டையும் கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருக்குது, எனக்கு வேறு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. என் அத்தா வந்தார், அவருக்கும் கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கல்யாண வீட்டில் பண்ணுற பிரெட் ஹல்வா மாதிரியே இருக்குதுன்னு சொன்னார். இந்த மாதிரி விலாகை பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.